இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் 20/3/2025 மார்ச் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:20 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் இரவு 9:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:02 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. அவசர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. அதீத சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. கோவில் விழாக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முறையான திட்டமிடுதல்களோடு இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று எந்த ஒரு வேலையையும் நேரத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஓரளவிற்கு பணப்புழக்கம் நன்றாக தங்க இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்ற இறக்கமாக இருந்து வந்த தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகளும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இன்று உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் குறையுங்க. உங்களுக்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த ஒருவரை உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேருங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று பிள்ளைகளுடைய விஷயத்துல சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். மாலைக்குள்ள நிலுவையில இருந்து வந்த வேலைகளை எல்லாமே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்குங்க. அவர்களுடைய சேமிப்பு பணம் உங்களுக்கு தக்க சமயத்துல பயனுள்ளதாகவும் இருக்கும். சில சாதனைகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. சகோதரர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். அவ்வப்பொழுது வேலை பளுவின் காரணமாக சற்று அசதியாகவும் உணர்வீங்க. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:02 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. புத்துணர்ச்சியாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அனைவரிடத்திலுமே புன்சிரிப்புடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியின் பொழுது சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் என்ற நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். எவ்வளவுதான் கையில பணம் இருந்தாலுமே சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன உளைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இதன் மூலம் உங்களுக்கு நன்மதிப்பும் உண்டாகும். தேவையற்ற பஞ்சாயத்துக்கள்ல மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். அக்கறையோடு வேலை பார்த்தாலுமே உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவது என்பது சிரமமாக தங்க இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளினால சில சிரமமான வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. கிடைத்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால உடல் உழைப்பு அதிகமாக தங்க இருக்கும். அதிகாரிகள் ஓரளவிற்கு உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதுல திருப்தியாகவும் உணர்வீங்க. அரசு துறை தொடர்பாக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் தருவதாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில விரும்பத்தகாத நபர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில ஆதாயமும் இருக்கும். உத்தியோகத்துல பதவியும் கௌரவமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. உத்தியோக பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். இன்று ஆன்மீக சிந்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இடமாற்றங்களும் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சவால்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் இதனை உங்களுக்கு சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சிலருக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக இருப்பதன் காரணமாக சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியுடனும் அனுசரணையான போக்கும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கத்தாங்க செய்யும். பணத்தை கையாளும் பொழுதும் கொடுக்கல் வாங்கல்கள் வைத்துக் கொள்ளும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை 1 முறைக்கு 2 முறை எண்ணித் தருவதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு சளி இருமல் போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. கடந்த கால அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில இக்கட்டான நேரங்கள்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய மேற்படிப்பிற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்கள் கிட்ட இருந்து பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. பிள்ளைகளை புதிய வழியில வழிநடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலகி சென்ற உறவினர்கள் இப்பொழுது விரும்பி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தடைகளும் இருக்கலாம். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில விலை மதிப்பற்ற பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய கல்வி அல்லது போட்டியில சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல விவாதங்களும் தோன்றி மறையலாம். தடைப்பட்ட பணிகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய பிரச்சனைகளும் குறையும். அதிகார பதவியில இருக்கிறவங்க அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். எதிர்பாராத சில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபமும் இருக்கின்றது. கிடைக்கின்ற லாபத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை இப்பொழுது நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளும் இருக்கும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரித்தும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல ஒற்றுமையான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சுதந்திர தன்மையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பிள்ளைகளிடத்துல விவாதங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விடாமுயற்சியினால வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. வியாபாரத்தை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல ஏதாவது எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப விவகாரங்களினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். அடுத்தவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. சில முக்கியமான வேலைகள்ல போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்தும் செல்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். முன் கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். மற்றபடி வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்குங்க. தொழில்ல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த ஆர்டர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பு மற்றும் விளையாட்டு தொடர்பாக நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக சில பரிசு பொருட்களையும் வாங்கி தரவும் செய்வீங்க. தனவரவுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோக பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. பயணங்கள் மேற்கொள்வது பயனுள்ளதாக தாங்க இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய சுய முன்னேற்றத்துல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. விரும்பிய பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சியின் மூலம் நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் இருக்குங்க. வீட்டுல பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்குங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வீட்டுல குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்களும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்க பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையுடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய படிப்பிற்காக அலைச்சல்களும் ஏற்படலாம். மாலையில சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. சிலருக்கு கண்கள் தொடர்பாக பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிரிகள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்களிலும் செயல்களிலும் நிதானத்துடனும் இருங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது மென்மையுடன் பேசுவதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். உத்தியோக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த பணிகளும் முடியும். நெருக்கமானவர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய தேவைகளையும் அறிந்து அதனை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு கடனாக எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேருங்க. இதனை பயனுள்ள செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையுங்க. தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலைகளை எல்லாமே சாதகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இதனால முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான நல்ல ஒரு மனநிலையுடனும் இருப்பீங்க. அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது சற்று கவனமாக இருந்து கையாண்டாலே போதுங்க. இதனால தேவையற்ற வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய குழப்பமான மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப செலவுகளும் இருக்குங்க. கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுக்கு எதிராக இருந்து வந்த எதிரிகளை பற்றி கவலைப்படவும் மாட்டீங்க. செய்யும் தொழில மட்டுமே கவனமாகவும் இருப்பீங்க. கட்டுமான தொழிலை எல்லாமே சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. நில விற்பனையில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். உத்தியோகத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அமையும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உங்கள் தாய் தந்தையின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மனதிற்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே நல்லபடியாகவும் இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த சட்ட தகராறுகளும் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமாதானமான போக்கும் காணப்படலாம். இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும்.
ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல அதிக ஆர்வத்துடனும் பங்கேற்கவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பான விஷயத்துல தந்தையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்படலாம். மனதில் நினைத்த வேலைகளை இப்பொழுது செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நபர்களுடைய அறிமுகங்களும் ஏற்படலாம். வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். மற்றவர்களுக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்குங்க. இன்று உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல இருந்து உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சில விஷயங்கள்ல நீங்க தாங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தினருக்கு இடையே அனுசரணையான போக்கினை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதாகவும் உணர்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல ஈகோ போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு பராமரிப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வேடிக்கையாக பேசி வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் பெறவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க நல்லதாக எடுத்துக்கொள்ளவும் செய்வீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. போட்டி பந்தயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இப்பொழுது தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களும் உற்சாகமாக பணிகளை செய்து முடிக்கவும் செய்வாங்க. தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்ற தரப்புல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. உங்களுடைய தொழில சில நாட்களாக இருந்து வந்த பண பரிவர்த்தனைகள் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். திட்டமிட்ட பயணங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய லட்சியங்களை எளிமையாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில போதுமான அளவு பணமும் இருக்குங்க. இதனால மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு புதியதாக சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. நுட்பமான விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுத்துவதும் நல்லது. வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் மறையும். நினைத்த சில பணிகளையும் எண்ணிய விதத்துல முடிக்கவும் செய்வீங்க. நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வியாபாரத்துல புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்த பணிகளை எண்ணிய விதத்துல முடிக்கவும் செய்வீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணியில வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். திருப்திகரமாக உங்களுடைய வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். உங்களுடைய பணத்தை நீங்கள் சுதந்திர தன்மையுடன் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஆரோக்கியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தேவையற்ற பஞ்சாயத்துக்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இதுல இருந்து விலகி இருப்பதே நல்லது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சொந்த பந்தங்களுக்கு இடையே இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். சில கடுமையான வேலைகளையும் முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்காக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த கால அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது எண்ணி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்தும் விடுவீங்க. சிலருக்கு கலைநுட்பமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். வியாபாரமும் நல்லபடியாகவும் நடைபெறும். அதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த அலைச்சல்களும் சற்று குறையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். என்றாலுமே சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். சமூக பணி மற்றும் அரசியல்ல தீவிரமாக பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மக்களும் அதற்கு ஆதரவாக தங்க இருப்பாங்க. நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். இன்று குடும்பத்துல பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கற்பனை தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மறையும். நண்பர்களின் மூலமாக புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை நிமித்தமான எண்ணங்கள் கைகூடியும் வரும். விவசாயம் சார்ந்த துறைகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை சுமையினால அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு அதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல சிந்தனை திறனும் அதிகரிக்குங்க. உங்களுடைய எண்ணங்கள் கைகூடியும் வரும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல ஏதாவது புதுவிதமான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. எதிரிகளுடைய விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. அவ்வப்பொழுது வளர்ச்சி குறித்த கவலைகளும் ஏற்படலாம். சற்று பொறுமையாக இருப்பதன் மூலம் நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல அவ்வப்பொழுது சில மன உளைச்சல்களுடனும் இருப்பீங்க. பணியில கூடுதல் பணிச்சுமைகளும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து அவர்களிடத்துல திருப்தியான உணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை மட்டும் கவனமாக கையாள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுதும் உரிய ஆவணங்களை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியம் நன்றாக தங்க இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழிலுக்கு போட்டியாக இருந்தவர்களை எல்லாமே நீங்கள் வீழ்த்தவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வும் காண்பீங்க. தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலக பணியின் காரணமாக வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய செலவுகளை சற்று கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தகராறுகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. பணிபுரியும் இடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதானமான செயல்பாடுகளின் மூலமாக எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. உடன் பிறந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். தொழில்நுட்ப கருவிகளின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் சற்று நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் குறையும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று சில புதிவிதமான கருவிகளை வாங்குவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய வளர்ச்சி பற்றி அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாம். இது தேவையற்ற கவலைகளாகவும் இருக்கலாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை கையாளும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இருக்கிறவங்களுக்கு மனதில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பமான உணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்திற்காக ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் குறையுங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. அலர்ஜி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் நன்றாகவும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால உங்கள் துணையை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்கள் மதிக்கும்படியாக நடந்தும் கொள்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக தேவையான அரசாங்க உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. சில திருப்பங்களும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுசரணைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய நினைவுகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால அலைச்சல்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். சிறுதூர பயணங்களின் மூலம் மனதள மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையாட்கள் இடத்துல கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள் கூறும் பொழுது கவனமாகவும் இருங்க. இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதலாக உழைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல அதிக ஆர்வத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாக தங்க இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே இது உங்களுக்கு சவாலாகவும் இருக்கும். சிறப்பாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தங்க செய்யும். அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். வரவு செலவு கணக்குகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல், தோல் அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. அலர்ஜி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு நல்லதே செய்வீங்க. ஆனாலும் இது மற்றவர்களினால தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்த காரியங்கள் கால தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வயிற்று உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது இழுத்தடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போன் மூலம் நல்ல செய்தி ஒன்றும் கிடைக்கவும் பெறுவீங்க. மன உளைச்சல்களும் சற்று குறையவும் காண்பீங்க. இன்று வேலை சுமையினால அவ்வப்பொழுது சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக போராட வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சின்ன சின்ன பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க நடைபெறும். ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் சற்று குறையும். சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யாராவது ஒருவருடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடன் உங்களுடைய வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்வதற்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாக்குறுதிகளை தரும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து தருவதும் நல்லது. ஏதிலும் தற்பெருமையின்றி செயல்படுவதும் நல்லது. இதன் மூலம் உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய வேலைகளுக்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். முன்னேற்றமான பாதையுடனும் இருப்பீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணியிட பெயரும் புகழையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் தொல்லையில இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு கட்ட வேண்டிய இடத்துல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் ஏற்படலாம். செலவுகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்குங்க. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது. தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால சில திருப்பங்களும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். திருமணம் தொடர்பான அலைச்சல்களும் இருக்கும். உங்களுடைய அன்பானவர்களையும் உறவினர்களையும் அனுசரித்தும் செல்வீங்க. அவர்களுடைய அன்பையும் பெற்றுவிடுவீங்க. சில பிடித்தமான பொருட்களை ஆசையுடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட காலமாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். திருமண தடைகளும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் எப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபார நிமித்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமையான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். இப்பொழுது நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மனதுல ஏதாவது அதீத சிந்தனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.